Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ என்னை நம்ப முடியும், அதாவது உதவி அல்லது நம்பிக்கை வைத்து சார்ந்திருப்பது, நம்பி இருப்பது. இதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? count on. இங்கு நம்பி இருப்பது என்பதை பார்த்தவுடன் ட்ரஸ்ட் அல்லது பிலீவ் பயன்படுத்தலாம் அப்படின்னு எண்ணி விடாதீர்கள். அவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு பற்றி நான் சீக்கிரமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுகிறேன். இங்கு நாம் ஏதோ ஒன்று இன்னொருவர் மூலம் நமக்கு கிடைக்கும் என்றவாறு அவர்களை சார்ந்திருப்பது அல்லது நம்பி இருப்பது. இதற்காக நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதுதான் count on. count on என்கின்ற phrasal verb. இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்றால் count on plus person or thing to do something. count on plus person or thing. மனிதராக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். எதற்காக அதை நம்பி இருக்கிறோம்? to do something. ஏதோ ஒன்றை செய்வதற்காக. பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். நீ என்னை நம்ப முடியும், அதாவது ஏதோ ஒன்று செய்வதற்காகத்தான் நாம் இது உரையாடலாக பேசிக்கொண்டிருக்கும் போது இவ்வாறு பயன்படுத்தலாம். You can count on me. You can count on me. Again, you can count on me. கஷ்ட காலங்களில் என் நண்பர்களை நம்புகிறேன். I count on my friends. எப்போது? கஷ்ட காலங்களில். During tough times. I count on my friends during tough times. Again, I count on my friends during tough times. அவள் எப்போதும் தன் தம்பியை நம்புகிறாள். She always counts on her brother. You can say younger brother also. She always counts on her brother. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She always counts on her brother. அவனை அதிகமாக நம்பாதே, அவனால் என்னது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அதிகமா நம்பாத. இதான் அதனுடைய மீனிங். Don't count on him too much. Don't count on him too much. எல்லாரும் வாய்ட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Great. Don't count on him too much. கடன் வாங்கிய பணத்தை எப்போதுமே நம்பாத. Please comment it now. Very good. இந்த முறை என்ன நம்பாத. ஏதாவது காரியமாகணும்னு சொல்லி என்னத்தான் எப்பயுமே நம்புவாங்க ஒரு ஆக்கள். அவங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்? இந்த முறை என்ன நம்பாத. Please comment it now. Wow. உங்கள் தலைமையின் மீது நாம் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். Please comment it now. Superb, you got it. இப்ப நான் கிளம்ப போறேன். அது என்ன கிளம்புதல்? அதாவது புறப்பட்டு செல்லல் என்பதற்கான ஒரு பேச்சு வழக்கு சொல். இதையே நாம் ஆங்கிலத்திலையும் இன்ஃபார்மலாக சொல்ல முடியும். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிக்கல சொல்லும். அதற்கு நாம் ஒரு phrasal verb பயன்படுத்துவோம். அதுதான் head out. head out. Again, head out. இப்ப நான் கிளம்ப போறேன். I'm going to head out now. I'm going to head out now. Again, I'm going to head out now. அவள் கடைக்கு கிளம்பிட்டாள். She headed out to the store. She headed out to the store. எல்லாரும் சத்தமா உரத்து சொல்லி பாருங்க. Wonderful. She headed out to the store. நம்ம நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும்.
கட்டாயமா நாளைக்கு சீக்கிரம் கிளம்பிடணும். We should head out early tomorrow. We should head out early tomorrow. அவங்க சாலையோர பயணத்துக்காக கிளம்பினாங்க. நாங்க இந்த சாலையோர பயணம்ன்றது ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். Please comment your answer. Splendid. நீ சாவி இல்லாம கிளம்பினியா, அதாவது கீ இல்லாம கிளம்பினியா வினாவாக கேட்கின்றோம். Please comment your answer. Well done. நான் மதிய உணவுக்கு பிறகு லஞ்சுக்கு பிறகு கிளம்புவேன். Please comment your answer. Wonderful. You got it. அவன் ஒரு சாதாரண கிராமத்து முட்டாள்தான். தயவு செய்து என்ன கோவிக்காதீங்க, கிராமத்தாக்கள முட்டாள் அப்படின்னு நானும் சொல்றேன்னு. அப்படி இல்ல. இவ்வாறாக நாகரிகம் குறைந்த அல்லது அறியாத அல்லது மூட நம்பிக்கைகள் கொண்டவர்களை நவநாகரிகவாசிகள் ஆங்கிலத்தில் எப்படி குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? Country bumpkin. Country bumpkin. Again, country bumpkin. இங்கு இது ஒருவரை இழிவா சொல்றதுக்கு கண்ட்ரி பாம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நம்ம குழந்தை பிள்ளைகளை பார்த்தோ இல்லாட்டிக்கு ஒரு நகைச்சுவையாகவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்றால் கண்ட்ரி பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக என்ன பயன்படுத்துகிறார்கள்? கண்ட்ரி பம்கின் அப்படின்னு சொல்லி. நகைச்சுவையாக பேசும்போது கண்ட்ரி பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இழிவுபடுத்துவதுதான் கண்ட்ரி பம்கின், நகைச்சுவையாக பேசுவது கண்ட்ரி பம்கின். என்று நாம் கண்ட்ரி பம்கின் என்பதற்கான உதாரண வாக்கியங்கள் தான் பார்க்க போன்றோம். அவன் ஒரு சாதாரண கிராமத்து முட்டாள் தான். ஒரு ஆளை நாங்க இழிவுபடுத்தி சொல்றோம். He is just a country bumpkin. He is just a country bumpkin. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is just a country bumpkin. அவளுக்கு நகர வாழ்க்கை தெரியவில்லை என்பதற்காக மட்டுமே அவளை கிராமத்து முட்டாள்னு கூப்பிடாதீங்க. நகர வாழ்க்கை தெரியல தான், அதுக்காண்டி அவள் ஒன்று மூட நம்பிக்கையாக இருப்பவளோ நாகரிகம் அறியாதவளோ குறைந்தவளோ அல்ல. அப்படி கூப்பிடாங்கன்னு சொல்லி சொல்றான். Don't call her a country bumpkin just because she doesn't know city life. Don't call her a country bumpkin just because she doesn't know city life. எல்லாரும் ஒரு சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. Amazing. Don't call her a country bumpkin just because she doesn't know city life. சுற்றுப்பயணிகள் பைத்தியக்காரத்தனமான கேள்வி கேட்ட கிராமத்து முட்டாளை பார்த்து சிரித்தனர். The tourist laughed at the country bumpkin asking silly questions. The tourist laughed at the country bumpkin asking silly questions. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The tourist laughed at the country bumpkin asking silly questions. வேலைக்கான நேர்காணலில் அவர்கள் அவனை கிராமத்து முட்டாள் போல நடத்தினர். ஒரு ஆள் எப்படியோ வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா ஏதோ படிச்ச தகுதியா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க எப்படி நடத்தினாங்க? ஒரு கிராமத்து முட்டாள போல. Please comment your answer. Wonderful. நான் மெதுவாக பேசுகிறேன் என்பதற்காக என்னை கிராமத்து முட்டாளாக எண்ணாதே. Please comment it now. Driver, you got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Count on plus person or thing plus to do something என்பதையோ, head out எனும் informal phrasal verb-ஐயோ, country bumpkin என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நானும் அறிந்து கொள்ள மறக்காம லைக் பண்ணிடுங்க.
அத்தோடு உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருடனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் ஐக்கனை வளர்த்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.